தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள், ஊன் இயல்புகள், புற வாழ்க்கைகள், பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் எதிராக செய்த பாவங்கள், குற்றங்கள் இவற்றிற்காக மனவருந்தி ஆண்டவரிடத்திலே நாம் மன்னிப்பு வேண்டுவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையே இறைவா, தவறுகள் புரிந்தோம், நன்றியை மறந்து பாவியானோம். தந்தையே இறைவா, தவறுகள் புரிந்தோம், நன்றியை மறந்து பாவியானோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்மை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. அனைத்தையும் படைத்தவரும் ஆள்பவருமான இறைவா, எங்களை கண்ணோக்கி அருளும். அதனாலும் அது பரிவிரக்கத்தின் செயலாற்றலை உயர்த்துணர்ந்து உமக்கு முழுதயத்தோடு நாங்கள் ஒழியும் புரிய எங்களுக்கு அருள் புரிவீராக. உமோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை திருவசனங்கள் 1 முதல் 11 முடிய. சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நான் அறிவித்த நற்செய்தியை நினைவுறுத்த விளைகிறேன். அதை நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள், அதிலே நிலைத்தும் நிற்கிறீர்கள். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்பு அடைவீர்கள். இஸ்ரேல் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பொருளற்றதே. நான் பெற்றுக்கொண்டதும் முதன்மையானது என கருதி உங்களிடம் ஒப்படைத்ததும் இதுவே. மறைநூலில் எழுதியுள்ளவாறு கிறிஸ்து தம் பாவங்களுக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூலில் எழுதியுள்ளவாறே 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்பட்டார். பின்னர் அவர் கோபேவாவுக்கும் அதன் பின் 12 தோன்றினார். பின்பு அவர் 500க்கும் மேற்பட்ட சகோதரர் சகோதரிகளுக்கு ஒரே நேரத்தில் தோன்றினார். அவர்களுள் பலர் இன்னமும் உயிரோடு இருக்கின்றனர், சிலர் இறந்தும் விட்டனர். பிறகு யாக்கோப்புக்கும் அதன் பின் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினார். எல்லோருக்கும் கடைசியில் காலம் தப்பி பிறந்த குழந்தை போன்ற எனக்கும் தோன்றினார்.
நான் திருத்தூதர்களிடையே மிக கடையவன், திருத்தூதர் என அழைக்கப் பெற தகுதியற்றவன். ஏனெனில் கடவுளின் திருச்சபையை துன்புறுத்தினேன். ஆனால் இப்போது நான் இந்த நிலையில் இருப்பது கடவுளின் அருளால் தான். அவர் எனக்களித்த அருள் வீணாகி விடவில்லை. திருத்தூதர்கள் எல்லாரையும் விட நான் மிகுதியாக பாடுபட்டு உழைத்தேன். உண்மையில் நானாக உழைக்கவில்லை, என்னோடு இருக்கும் கடவுளின் அருளே அவ்வாறு உழைக்கச் செய்தது. நானோ மற்ற திருத்தூதர்களோ யாராயிருந்தாலும் இதையே பறைசாற்றுகிறோம். நீங்களும் இதையே நம்பினீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு, என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ரேல் மக்கள் சாற்றுவார்களாக. பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, என்னிடம் எல்லோரும் வாருங்கள், உங்களை நான் இளைப்பாற்றுவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 36 முதல் 50 முடிய. அக்காலத்தில் பரிசேயருள் ஒருவர் இயேசுவை தம்மோடு உண்பதற்கு அழைத்திருந்தார். அவரும் அந்த பரிசேயருடைய வீட்டிற்கு போய் பந்தையில் அமர்ந்தார். அந்நகரில் பாவியான பெண் ஒருவர் இருந்தார். இயேசு பரிசேயருடைய வீட்டில் உணவருந்த போகிறார் என்பது அவருக்கு தெரிய வந்தது. உடனே அவர் நறுமண தைலம் கொண்ட படிகச் சிமிழியை கொண்டு வந்தார். இயேசுவுக்கு பின்னால் கால் மாட்டில் வந்து அவர் அழுது கொண்டே நின்றார். அவருடைய காலடிகளை தம் கண்ணீரால் நனைத்து தம் கூந்தலால் துடைத்து தொடர்ந்து முத்தமிட்டு காலடிகளில் நறுமண தைலம் பூசினார். அவரை அழைத்த பரிசேயர் இதை கண்டு, இவர் ஓர் இறைவாக்கினர் என்றால் தம்மை தொடுகிற இவள் யார், எத்தகையவள் என்று அறிந்திருப்பார். இவள் பாவியாயிற்று என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். இயேசு அவரை பார்த்து, சீமோனே, நான் உமக்கு ஒன்று சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவர், போதகரை சொல்லும் என்றார். அப்பொழுது அவர், கடன் கொடுப்பவர் ஒருவரிடம் ஒருவர் 500 தெனாரியமும் மற்றவர் 50 தெனாரியமும் இருவர் கடன் பட்டிருந்தனர். கடனை தீர்க்க அவர்களால் முடியாமற் போகவே இருவர் கடனையும் அவர் தள்ளுபடி செய்துவிட்டார். இவர்களுள் யார் அவரிடம் மிகுந்த அன்பு செலுத்துவார் என்று கேட்டார். சீமோன் மறுமொழியாக, அதிக கடனை யாருக்கு தள்ளுபடி செய்தாரோ அவரே என நினைக்கிறேன் என்றார். இயேசு அவரிடம், நீர் சொன்னது சரியே என்றார். பின்பு அப்பெண்ணின் பக்கம் அவர் திரும்பி சீமோனிடம், இவரை பார்த்தீரா? நான் உம்முடைய வீட்டிற்குள் வந்தபோது நீர் என் காலடிகளை நனைத்து வந்தபோது நீர் என் காலடிகளை கழுவ தண்ணீர் தரவில்லை. இவரோ தம் கண்ணீரால் என் காலடிகளை நனைத்து அவற்றை தமது கூந்தலால் துடைத்தார். நீர் எனக்கு முத்தம் கொடுக்கவில்லை. இவரோ
நான் உள்ளே வந்தது முதல் என் காலடிகளை ஓயாமல் முத்தமிட்டு கொண்டே இருக்கிறார். நீர் எனது தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவரோ என் காலடிகளில் நறுமணம் தைலம் பூசினார். ஆகவே நான் உமக்கு சொல்கிறேன், இவர் செய்த பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, ஏனெனில் இவர் மிகுதியாக அன்பு கூர்ந்தார். குறைவாக மன்னிப்பு பெறுவோர் குறைவாக அன்பு செலுத்துவோர் ஆவார் என்றார். பின்பு அப்பெண்ணை பார்த்து, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். பாவங்களையும் மன்னிக்கும் இவர் யார் என்று அவரோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்கள் தங்களுக்குள் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அப்பெண்ணை நோக்கி, உமது நம்பிக்கை உம்மை மீட்டது, அமைதியுடன் செல்க என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, இன்று நாள் இனிய நாளாகவும் ஆசீர்வாதம் உள்ள நாளாகவும் ஆரோக்கிய அன்னை மாதா தொலைக்காட்சியின் வழியாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலே இறைவனுடைய வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது, குறிப்பாக இன்றைய நற்செய்தியிலே நாம் நம்முடைய வாழ்வுக்கும் நம்முடைய சிந்தனைக்கும் நாம் கொண்டு வருவோம். இறைவன் எப்படிப்பட்டவர் என்பதை நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். நான் இவர்களுக்கு மட்டும்தான் அல்ல, அனைவருக்கும் சொந்தமானவன் என்பதை நமக்கு எடுத்து காண்பிக்கிறார். எனவேதான் இன்றைய இந்த 3 நபர்களை பார்க்கின்ற பொழுது, இந்த பரிசேயருடைய வீட்டிற்கு செல்கின்ற பொழுது, இந்த பாவியான பெண் ஆண்டவரை தேடி வருகின்ற பொழுது சீமோனிடத்தில் அவர் கேட்கின்ற பொழுது, எப்படிப்பட்ட ஒரு மனநிலைகளோடு மனிதனுடைய எண்ணங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது என்பதை நமக்கு ஆணித்தரமாக எடுத்து காண்பிக்கிறார். பரிசேயருடைய வீட்டிற்கு போகின்ற கடவுள் அவர் வருகை என்று சொல்வதற்கு பிறகு, அதன் பிறகு அவர் மற்றவர்களை அவர் கண்டுகொள்வதை பார்க்கின்ற ஒரு மனநிலைகள் இருக்கிறது. ஆனால் அழைத்தவர் இயேசு என்பதை அவர் கேள்விப்பட்ட அந்த இயேசுடைய அந்த அருளையும் மகிமையும் அவரே ஒரு டவுட்டாக, புரியுதுங்களா, என்ன சந்தேகத்தோடு அவர் இந்த பெண்ணை யார் என்று அவர் அறிந்திருக்க முடியுமா என்ற ஒரு கேள்வியை அவருடைய உள்ளத்திலே அவர் சிந்திக்கிறார். எனவேதான் ஆண்டவர் அவருடைய உள்ளத்திலும் சிந்திக்கின்ற எண்ணத்தை அறிந்து கொள்கிறார். எனவே அங்கு இருக்கின்ற தன்னுடைய திருத்தூதர்களான சீமோன் இடத்திலே அவர் கேட்கின்ற பொழுது, கடன்பட்டவர்கள் 2 இருக்கிறார்கள். 500 தெனாரியமும் 50 தெனாரியமும் கடன்பட்டவர்களில் அதன் கடனை தள்ளுபடி செய்கின்றவரை யார் அதிகமாக அன்பு செய்வார் என்று சொல்கின்ற பொழுது, அந்த 500 தெனாரியம் கடன்பட்டவரை தான் அதிகமாக அவர் அன்பு செய்வார் என்று சொல்கிறார். அதுபோல ஆண்டவரிடத்திலே இவர்களுடைய அழைப்புதலை பெற்றுக் கொள்கின்ற பொழுது, அழைத்தவர் எவ்வாறு அவரை அன்பு செய்கிறார், அழைக்கப்படாத கேள்விப்பட்டவர் இயேசுவினிடத்திலே வந்து அவருக்கு எவ்வாறு அன்பு செய்யப்படுகிறார் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இறைவன் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனவே 500 தெனாரியம் கடன்பட்ட அவருடைய கடனை தள்ளுபடி செய்த அந்த உரிமையாளருக்கு அதிகமான அன்பு செலுத்தப்படுகிறதோ, அதே போல ஆண்டவர் இயேசு நம்மை எல்லா நிலைகளிலிருந்தும், நம்முடைய வாழ்வின் தொடக்கத்திலிருந்து இறுதி வரையிலும் நம்மோடு இருந்து நம்மை அனைத்து ஆசீர்வாதங்களையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த தெய்வீக திருப்பலியிலே உன்னுடைய பாவத்துக்காக மன்றாடுகின்ற பொழுது, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்லி உன்னை முழுமையாக ஆசீர்வதித்து உனக்கு புதிய வாழ்க்கை தரக்கூடியவராக மாறுகிறார். அப்பொழுது நீ ஆண்டவரிடத்தில் எவ்வாறு அன்பு செலுத்தக்கூடியவராக இருக்கிறாய், உன்னுடைய வாழ்க்கை எவ்வாறு அன்பு செய்யப்பட்டதாக இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போல இந்த பெண்மணியானவர் எவ்வாறு கிறிஸ்துவை தேடி சென்று அந்த கிறிஸ்துவை அடைகிறார், கிறிஸ்துவனுடைய மன்னிப்பை பெறுகிறார், கிறிஸ்துவனுடைய அன்பை பெறுகிறார்.
கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெறுகிறார் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இந்த பரிசேயருடைய வீட்டிற்கு போகின்ற கடவுள் இந்த பெண்மணி பரிசேயருடைய வீட்டிற்கு இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு என்னுடைய பாவங்கள், என்னுடைய குற்றங்கள், என்னுடைய பலவீனங்கள், என்னுடைய ஊன் இயல்புகள், என்னுடைய விபச்சார வாழ்க்கைகள் என்னை விட்டு நீங்க வேண்டும் என்பதற்காக செல்கிறார். எனவேதான் அவரிடத்தில் இருப்பதை அவர் கொடுக்கின்ற ஒரு தாயாக மாறுகிறார். எனவேதான் அவரிடத்தில் இருக்கின்ற அந்த படிங்கச் சிமிழ் நறுமணம் தைலம் அதை பூசி அவருடைய கண்ணீரால் ஆண்டவரை பாதங்களை துடைக்கிறார். ஏனென்றால் அவரிடத்தில் ஒன்றுமல்ல, என்னிடம் இருப்பது அதுதான். நான் இந்த இயேசுவின் இடத்தில் போனால், நம்பிக்கையோடு போனால் நான் பெற்றுக்கொள்வேன் புதிய வாழ்வை என்ற ஒரு நோக்கத்திலே, ஒரு வாழ்விலே ஆண்டவரை தேடி வருகிறார். எனவே நம்முடைய வாழ்விலும் நாம் எப்படிப்பட்டவர்களாக வாழ்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னிடத்தில் பணம் இருக்கிறது, நான் ஆண்டவரை தேடி செல்லவில்லை. என்னிடத்தில் சொத்துக்கள் இருக்கிறது, நான் ஆண்டவரை நான் பார்க்க வேண்டும் என்ற அவசியமில்லை. நான் ஏழையாக இருக்கிறேன், நான் ஆண்டவரை தேடி வருகிறேன் என்ற கண்ணோட்டங்களோடு பார்க்கின்ற நம்முடைய வாழ்க்கை இறைவனுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நம்முடைய வாழ்வினுடைய எடுத்துக்காட்டுகள் நமக்கு ஒவ்வொரு தடவையும் நினைவுபடுத்தும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவேதான் இந்த 3 நபர்களுடைய சிந்தனைகளை பார்க்கின்ற பொழுது, எண்ணங்களை பார்க்கின்ற பொழுது, நாம் யாருடைய சிந்தனைகளில், எண்ணங்களில், வாழ்வில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. எனவே இந்த பரிசேயனை போல நான் வாழ்கிறேனா, இந்த சீமோனை போல நான் இருக்கிறேனா, இந்த பாவியான பெண்ணை போல நம்பிக்கையோடு நான் இருக்கிறேனா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே இறைவன் உன் கையில் இவர்களுடைய வாழ்வை கொடுத்தது போல உன் வாழ்வை அவருடைய கையில் நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். நீங்களும் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீர்கள். எனவே நம்பிக்கையோடு நான் எந்த நிலையிலிருந்து நான் ஆண்டவருக்கு உகந்த ஒரு பணியாளனாக, ஆண்டவருக்கு உகந்த ஒரு பிள்ளையாக, ஆண்டவருக்கு உகந்த என்னுடைய வாழ்க்கையை கொடுப்பேன் என்ற சிந்தனைகளோடு நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் இயேசு இவர்களுக்கு கொடுத்த செய்தியை நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டிருக்கிறார். நம் பாவங்களை மன்னிக்கிறார், நம் மீது இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். உன்னுடைய நம்பிக்கை கிறிஸ்துவின் மீது ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கையாக இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்த்து இறைவனிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து இறைவனுடைய ஆசிரை வேண்டி இந்த தெய்வீக திருப்பலியிலே நம்மை அர்ப்பணிப்போம். ஆமென். இன்னாத்துமம் என்னும் கவிதைதனை ஆக்கிய இறைவா இறைவா, அன்பெனும் இசையில் பாடுகிறேன், அதை ஏற்றிடுவாய் ஏற்றிடுவாய். தண்ணீரால் உடலினை கழுவி, என் கண்ணீரால் இதயத்தை கழுவி, தண்ணீரால் உடலினை கழுவி, என் கண்ணீரால் இதயத்தை கழுவி, பன்னீரால் உந்தன் பாதத்தை கழுவி, பரிமள பூக்களை படைக்கின்றேன், படைக்கின்றேன். இன்னாத்துமம் என்னும் கவிதைதனை. சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான இவ்வழி எல்லா வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஊழியர்களாக எங்கள் மன்றாட்டுகளை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். இக்காணிக்கைகளை ஏற்றுக்கொண்டு
உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் ஒவ்வொருவர் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை அவருடைய மீட்புக்கும் எங்கள் வாழ்வுக்கும் பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினே. அவர் வழியாகவே உமது மாண்பை வான்தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன்னடங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராமீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் வாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேதகு ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையாக அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும்.
ஆண்டவரே, தெய்வீக திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபித்த அனைத்து கருத்துக்களையும் மன்றாட்டுகளை விண்ணப்பங்களையும் அது நாமத்தினால் கூடி ஜெபித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளையும் ஆசிர்வதித்தருளும். மேலும் உயிர்த்தெழுமத நோக்கில் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், குறிப்பாக தெய்வீக திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற ஆன்மாக்களையும், நம்முடைய குடும்பங்களிலிருந்து போன அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், யாரும் இணையாத ஆத்மக்களுக்கு உத்திரக ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்மக்களுக்காகவும் சிறப்பாக மன்றாடுவோம். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றரலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தம் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்பதற்கு அமைதியை ஒற்றுமை மலைத்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவரோடு ஒருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னும் சற்று நேரத்தில் உன்னோடு உன் குடும்பத்தில் ஒருவராக தங்கப் போகிறார். இந்த பாவியான பெண்ணை இறைவன் மன்னித்து புதிய வாழ்வை கொடுத்தது போல நீங்களும் என்னிடத்திலிருந்து புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட விண்ணக கொடைகளின் செயலாற்றல் எங்கள் மனதையும் உடலையும் ஆட்கொண்டளவும் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் எங்கள் வெறுப்புகளுக்கிடம் கொடாமல் இத்திருவிருந்தின் பயனுக்கு ஏற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய
கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாவங்களை அகற்றி நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளாக வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி.